நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சனிப்பெயர்ச்சி பலன்கள். சனிப்பெயர்ச்சி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 12 ராசிக்காரங்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சனிப்பெயர்ச்சி எப்போ நடக்குதுன்னு பார்த்தோம்னா வர மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 சனிப்பெயர்ச்சி நடக்கும். அதாவது சனிக்கிழமை இரவு 9:44 வந்து பார்த்திங்கன்னா கும்பராசியில் இருக்க சனி மீன ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கிரகம். நவகிரகங்களே 9 கிரகங்களே ஒரு முக்கியமான கிரகம் சொல்லலாம். சனி பயிற்சி வந்தாலே ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பயம் வந்துடும். பயமும் பதட்டம் இருக்கிறத பார்க்க முடியுது. என்ன காரணம்னா அவர் வந்து முதன்மையான நவகிரகங்களே பார்த்திங்கன்னா முதன்மையான பாவ கிரகம். பாவத்தை செய்யக்கூடிய கிரகம் சனி தான். தண்டனை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி தான். துன்பத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், பிரச்சனை கொடுக்கக்கூடிய கிரகம். இந்த மாதிரி சனியை பற்றி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லாத்துக்கும் சனி வந்து நல்லதும் பண்ணிடாது, எல்லாத்துக்கும் சனி வந்து கெட்டதும் பண்ணிடாது. அவங்கவுங்க ஜாதகத்தில் சனி இருக்கிற அமைப்பு பொறுத்து பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். இப்போ சனிப்பெயர்ச்சி நடக்க போகுது. வர மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி வரப்போகுது. கும்பராசியில் இருக்க சனி வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிக்கு குருவோட வீட்டுக்கு பயிற்சியாக போகிறார். அப்போ குருவோட வீட்டுக்கு சனி போகிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. அப்போ கெட்ட கிரகம், ஒரு இயற்கை பாவ கிரகம், கெட்ட கிரகம், ஒரு சுபரோட வீடு. ஒரு கெட்டவன் வந்து நல்லவனோட வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுவார் எல்லாமே நம்ம பார்த்துருவோம் நம்ம இந்த பதிவில். சரிங்களா? ஏன்னா சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முதன்மையான பாவ கிரகம். அதாவது சஞ்சித கர்மம், பிராப்த கர்மம், கிரியமான கர்மம் சொல்லுவாங்க. இந்த கர்மாவை செயல்படுத்தக்கூடிய கிரகமே சனி தான். அதனால தான் சனியினால வந்து பார்த்திங்கன்னா கர்மகாரகன் சொல்கிறாங்க. கர்மகாரகன் சனின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொழில் கொடுக்குற கிரகம், ஆயில கொடுக்குற கிரகம் சனி தான். ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வேர்வையால் நல்லா உழைச்சி சம்பாதிக்கிற அமைப்பு இருந்துச்சுன்னா அவங்க ஜாதகத்தில் சனி இருக்கு, நல்ல பாசிட்டிவாக நல்ல ஒரு அமைப்பில் இருக்காங்கன்னு அர்த்தம். சனி வந்து பார்த்திங்கன்னா கெட்டது பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் சனி தான். ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா தவறான வழிக்கு போகிறது, தவறான பாதைக்கு போகிறது, இந்த கஞ்சத்தனப்படுறது, அதே மாதிரி அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறது, வைத்தறிச்சல் படுவாங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, எல்லாமே சனி தான். சனி நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா சனி கண்டிப்பாக நல்லது பண்ணிட்டு போவார். சனி கெட்ட கிரகத்தோடு சேர்ந்து பாவ கிரகத்தோடு சேர்ந்து லக்னத்திலேயோ 7ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ இந்த மாதிரி சில சிக்கலான ஒரு அமைப்புலலாம் இருந்துச்சுன்னா சனி கடுமையான கொடுமையான பலன்களை கொடுக்க முடியுது. அதில் கண்டிப்பாக பார்க்க முடியுது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனி அந்த அமைப்பில் கொடுக்கும். அதனால தான் ஒரு சில பேர்த்துக்கு சனி பயிற்சி வந்தாலே பயப்படுறாங்க. சனி வந்து நம்ம வாழ்க்கையை முடிச்சிருமோ, வாழ்க்கையை அவ்வளோதான், சனி நம்ம வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடும், சனி நம்ம வாழ்க்கையை தொலைச்சுட்றோம், நம்ம வாழ்க்கையை முடிச்சுட்றனால ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா சனி பயிற்சினால ஒரு சில பேருக்கு பயம் வந்துடுது. ஏன்னா ஒரு கெட்ட கிரகம், ஒரு பாவ கிரகம், நம்பர் 1 பாவ கிரகம். இப்போ குரு வந்து எப்படி முதன்மையான சுப கிரகம் நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி தான் சனி முதன்மையான பாவ கிரகம். நம்ம 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த வர இருக்கின்ற சனி பயிற்சி வர 29ஆம் தேதி மார்ச் மாதம் எப்படி இருக்குது, என்ன ஏதுன்னு நம்ம டீட்டெயிலாக தெளிவாக நம்ம பார்த்துடலாம். சனி வந்து பார்த்திங்கன்னா நல்லது பண்ண போகிறாரா, இல்லை கெட்டது பண்ண போகிறாரா, இல்லை சனி ஒரு சில பேரோட வாழ்க்கையை மாற்றி அமைக்காதா, இல்லை அவங்க லைஃப் வந்து அப்படியே தான் இருக்குமா, இல்லை மேலும் ஏதாவது பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், கண்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது வருமா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ விபரீத ராஜயோகம், திடீர் அதிர்ஷ்டத்தை சனி கொடுப்பாரா, பெரும் பொருள் பணவரவு, தனவரவு, இல்லை வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோகம், வெளிநாட்டு பிரயாணம், இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு வந்து நம்ம சனி பயிற்சி வச்சு நம்ம சொல்ல முடியும். சனி இருக்கிற இடத்த பொறுத்து. சரிங்களா? சனி வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உபஜய ஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. பொதுவாகவே ஜென்ரலாக எல்லா ராசிக்கும் சரிங்க, 12 ராசிக்கும் சரி, சனி பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உபஜய ஸ்தானம் 3, 6, 10, 11. அது 10ஆம் இடத்தை விட 3, 6, 11ஆம் இடத்துல சனி வந்துட்டாலே ஒரு அற்புதமான ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம். என்ன காரணம்னா உபஜய ஸ்தானம். அந்த 3, 6, 11ஆம் இடத்துல சனி வந்துச்சுன்னா அந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. அது எந்தெந்த ராசிக்குன்னு நம்ம ஒவ்வொரு வீடியோவை நம்ம தெளிவாக பார்த்துருவோம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி கும்பராசி. காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் ராசியான கும்பராசி நேயர்களுக்கு வர இருக்கின்ற சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். கும்பராசி, உங்கள் ராசிக்கு வந்து சனி வந்து பாருங்கள், உங்கள் ராசிநாதன் அவர் தான் வருவார், 12ஆம் அதிபதியாக வருவார். சரிங்களா? மகர ராசிக்கு கும்பராசிக்கு அதிபதி சனி. இப்போ உங்கள் ராசிநாதன் சனி வந்து கும்பராசியில் ஜென்ம ராசியில் சொந்த வீட்டில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. வர்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 வந்து பார்த்திங்கன்னா சனி பயிற்சி நடக்கும். இப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஜென்ம சனியில் இருந்து விலகி இப்போ பாத சனியாக சனி மாற போகிறார். ஏன்னா அந்த ஜென்ம சனியை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாடங்கள், நிறைய அனுபவங்கள் எல்லாமே இந்த சனி உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பார். 2023 சுத்தமாக உங்களுக்கு சரியில்லாமல் இருந்திருக்கும், 2024 சுத்தமாக உங்களுக்கு சரியில்லாமல் இருந்திருக்கும்.
இந்த 2025 இந்த 2025ஆம் ஆண்டு இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் தான் பாருங்கள் ஒரு விடுதலை கிடைக்கும் உங்களுக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையாகவும் நீங்கள் வெளிவர போகிறது கிடையாது. அதான் முழுமையாக விடுதலைன்னா ஒரு வெளிச்சம் கிடைக்கும் உங்களுக்கு. இருட்டுக்குள் இருக்க நீங்கள் ஒரு வெளிச்சம் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த வெளிச்சத்தை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்கள் கண்ணை கட்டி காட்டில் விட்ட வாழ்க்கை 2023 சரியில்லை, 24 சுத்தமாக கும்பராசி நேரம் சரிவே இல்லைங்க. உடம்புல பிரச்சனை, உடல் பிரச்சனை, மனசில் பிரச்சனை, மன அழுத்தம், யாரோ உங்களை போட்டு அழுத்துற மாதிரி இருக்கும், சோம்பேறித்தனமாக இருந்திருக்கும், வேலைக்கு போயிருக்க மாட்டாங்க ஒரு சில பேர். நல்ல வேலையிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா வேலையில் பிரச்சனை, கருத்து வேறுபாடு, வேலையில் இருக்க சக ஊழியர்களுக்கும் மேலதிகாரிக்கும் உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிம்மதியாக இருந்திருக்காது. வேலையில் ஏதோ ஒன்று குறை சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க. நீங்கள் கரெக்டாக தான் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க, ஆனால் உங்களை ஏதோ ஒன்று குறை சொல்லி உங்களை அவமதிச்சிருப்பாங்க. இது எல்லாமே கும்பராசினியர்களுக்கு நடந்திருக்கும். ஒர்க் லோட் அதிகமாக இருந்திருக்குங்க. சரிங்களா? அடுத்தவங்களுக்குலாம் பாருங்கள் கம்மியாக வேலை செஞ்சு நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் அதிகமாக வேலை செஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சம்பளம் கிடச்சிருக்காது. வேலை பளு தான் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும், மன உளைச்சல் தான் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். ஏன் ஒரு சில பேருக்கு வேலையே கிடையாது, வேலை இல்லாமல் வீட்டோட முடங்கி கிடந்தாங்க. அந்த பிரச்சனையெல்லாம் உங்களை விட்டு விலக போகுது. வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்க வேலை கிடைச்சிரும். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கும். கவலைப்படாதீங்க, ஒரு அருமையான காலகட்டம் உங்களுக்கு. 2.5 வருஷம், இந்த 2.5 வருஷமாக நீங்கள் என்னென்ன கஷ்டப்பட்டீங்களோ அதுக்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டமாக, ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய காலகட்டமாக, ஒரு வெளிச்சம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகுது. அப்போ இருட்டுக்குள் இருக்கு, நீங்கள் நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, இதிலிருந்து வெளியே வர போகிறீங்க. உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக, உங்கள் நிலைமை கண்டிப்பாக மாறும். சரிங்களா? இப்போ வந்து உங்கள் ராசிநாதன் வந்து பார்த்திங்கன்னா சனி 2ஆம் இடத்துல கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு போய் அது சுபரோட வீட்டில் சனி போகிறனால பெரிய அளவுக்கு இது பாதிப்பு கொடுக்காது. இருந்தாலும் பாகிஸ்தானத்தில் சனி போகிறார், மறந்துட வேண்டாம். உங்களுக்கு 7.5 சனி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 வருஷம் 5 வருஷம் முடிச்சிட்டிங்க. இனி 2.5 வருஷம் பேலன்ஸ் இருக்குது. சரிங்களா? 2.5 வருஷம் பேலன்ஸ் இருக்குது. இந்த 2.5 வருஷ காலகட்டங்களில் பண விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல், இப்போ அடுத்தவங்கள்ட்ட பணத்தை கொடுக்குறதா இருந்தாலும் சரி, நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி, கடன் கொடுக்குறது வாங்குறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. பண விஷயத்தில் எச்சரிக்கையாக கவனமாக இருங்க. பேச வேண்டிய பேச்சில், ஏன்னா 2ல் சனி இருக்கிறனால தேவையில்லாமல் பேச வச்சிரும். கொடுத்த வாக்கை உங்களால் காப்பாற்ற முடியாது. நீங்கள் ஒன்று பேசுவீங்க, அடுத்தவங்க வேறு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. உங்களோட பேச்சே உங்களுக்கு எதிரியாக மாறிடும். நீங்கள் நல்லா தான் பேசுவீங்க, ஆனால் அடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எதுவும் குறை சொல்லுவாங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல சனி இருக்கார், வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கார். அதனால் பேச வேண்டிய பேச்சில் எங்கே பேசணுமோ, எங்கே யார்கிட்ட எப்படி பேசணுமோ, எது பேசணுமோ அதை மட்டும் அளவாக பேசிட்டு போயிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை வரவே வராது. சரிங்களா? கணவன் மனைவிக்குள்ள வந்து கருத்து வேறுபாடு கொஞ்சம் வந்துட்டு போகுங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல சனி இருக்கிறனால, குடும்பஸ்தானத்தில் ஒரு இருள் கிரகம் அங்கே இருக்கிறனால சில மன உளைச்சல், மனக்கசப்பு, கணவன் மனைவிக்கு உறவு நல்லா தான் போயிட்டுருக்கும். அடுத்தவங்க மூலமாக யார் பேச்சோ அடுத்தவங்க பேச்சு கேட்டு உங்களுக்குள்ள சில சண்டை சச்சரவு இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் எச்சரிக்கை கவனமாக இருங்க. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. உணவு பழக்க வழக்கங்கள், ஒரு சில பேருக்கு ஃபுட் பாய்சன் வர்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஏன்னா 2ஆம் இடம் வாக்குஸ்தானம், உணவு சாப்பிட்ற இடமே இந்த 2ஆம் இடம் தான். உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக இருங்க. சரிங்களா? அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக சொந்த தொழில் ஆரம்பிக்கிறவங்க யோசிச்சு சொந்த தொழில் ஆரம்பிங்க. உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி இருந்துச்சுன்னா நல்ல தொழில் பண்ணிக்கலாம், நல்ல சொந்த தொழில் ஆரம்பிச்சிக்கலாம். நீங்கள் புதுசாக சொந்த தொழில் ஆரம்பிக்கிறவங்க 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்துட்டு இருக்கவங்க சொந்த தொழில் ஆரம்பிக்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில், ஜனன ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். சரிங்களா? ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த கஷ்டங்கள், பிரச்சனைகள், அந்த மன உளைச்சல், மன அழுத்தம் இதெல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. வீட்டில் வந்து தண்டச்சோராக உட்காந்துருக்க, வேலை வெட்டிக்கு போகலன்னு எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. சொந்தக்காரங்களே உங்களை அசிங்கமானப்படுத்தியிருப்பாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கவங்களே உங்களை புரிஞ்சுக்காமல் இருந்திருப்பாங்க. யாருமே உங்களை இந்த 2.5 வருஷமாக உங்களுக்கு புரிஞ்சுக்காமல் இருந்திருப்பாங்க. ஏகப்பட்ட மன உளைச்சல், ஏகப்பட்ட பிரச்சனைகள். நம்மளை யாருமே புரிஞ்சுக்கலையே, நம்ம எதுக்கு இங்கே இந்த பூமியில் பாரமாக இருக்கணும், யாருக்காக வாழணுங்கிற மாதிரி ஒரு மைண்டே உங்களுக்கு, அந்த மைண்ட் செட்டே உங்களுக்கு வந்திருக்கும். அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க கும்பராசி நேயர்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். கும்பராசி நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கஷ்டத்தை தான் சார் அனுபவிக்கணும், கஷ்டத்தை அனுபவிக்கிற ராசி இது, துன்பத்தை அனுபவிக்கிற ராசி, எங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்காதா, இல்லை வாழ்க்கை இப்படி முடிஞ்சிருமானெல்லாம் ஒரு சில பேருக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஒரு சில பேருக்கெல்லாம் இந்த நம்ம வாழ்க்கை இப்படியே தான் போயிடும், லைஃபே அவ்வளோதான், டோட்டல் வேஸ்ட்டு, அவ்வளோதான், காலி, நம்ம வாழ்க்கை காலி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் மன உளைச்சலுக்கு வந்துட்டாங்க. மன உளைச்சலுக்கும் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. கவலைப்படாதீங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். இந்த 2.5 வருஷம் வந்து ஓரளவுக்கு சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும். பெரிய பிரச்சனைகள்லாம் வராது. 2023, 24 நடந்த கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு திருப்பி வராது. சரிங்களா? பண விஷயத்தில் கவனமாக இருங்க, குடும்ப விஷயத்தில் கவனமாக இருங்க, பேச வேண்டிய பேச்சில் எங்கே பேசணுமோ எது பேசணுமோ கவனமாக இருங்க. வாய் வச்சுட்டு ஒரு சில பேர்லாம் வந்து வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒன்று நல்லது பண்ணுறாங்கிற பேரில் போய் நல்லது பேசுகிறேன்னு சொல்லி போய் பாருங்கள், கெட்ட பேர் வாங்கிட்டு வந்துடுவாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க. நல்லா தான் பேசுவாங்க, ஆனால் வாய் சும்மா இருக்காது. ஏன்னா வாக்குஸ்தானத்தில் சனி. அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கும்பராசி நேயர்கள் பேச வேண்டிய பேச்சில் கவனமாக இருக்கணும்.
எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த ஒரு விசேஷமாக இருக்க எச்சரிக்கையாக இருங்க. கணவன் மனைவி உறவில் எச்சரிக்கையாக இருங்க. பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இதை நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே கணவன் மனைவி உறவு பேச வேண்டிய பேச்சில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பண விஷயத்தில் இதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்கனாலே வேறு எந்த ஒரு பெருசாக எந்த ஒரு புதிய பிரச்சனைகள் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் வராது. கடன் பிரச்சனையெல்லாம் கண்டிப்பாக உங்களால் சமாளிக்க முடியும். ஏன்னா அடுத்து வரக்கூடிய உங்களுக்கு குரு பயிற்சியெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ராகு கேது பயிற்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சுமாராக இருந்தால் கூட அந்த குரு பயிற்சி உங்களை கண்டிப்பாக உங்களை காப்பாற்றும். அது என்ன ஏதுன்னு நம்ம அடுத்தடுத்த ஒவ்வொரு பதிவிலும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? மொத்தத்தில் சொல்லப்போனால் 2023 வாழ்ந்த கஷ்டமான வாழ்க்கை, நரகமான வாழ்க்கை, நரக வாழ்க்கை, இந்த 2023 24 வாழ்ந்த நரக வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 2025 உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தான் நீங்கள் வாழ போகிறீங்க. நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நன்றி, வணக்கம்.